அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி திங்கக்கிழமைனாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது சிவபெருமான திங்கக்கிழமையில், அதாவது சோமவார விரதம் கடைப்பிடிச்சு சிவபெருமானையும் அம்பாளையும் நம்ம சேர்த்து ஒருமித்து வழிபடும்போது நமக்கு எண்ணிலடங்கா பலன் கிடைக்குங்க. இந்த நாள் தான் நம்மளுடைய பார்வதி சிவபெருமானின் திருமேனியில் இடம்பெற்றாங்க அப்படிங்கிறதோ, இதே சோமவார நாளில் தான், அதாவது சந்திரனுடைய துயர் நீங்கி அவர் நம்மளுடைய ஈசனுடைய திருமுடியில் இடம்பெற்றார்னு நமக்கு புராண கதைகள் சொல்லுதுங்க. இந்த சோமவாரங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள். இந்த நாளில் சிவபெருமான் ஆலயத்தில் விசேஷ அபிஷேக ஆராதனையெல்லாம் நடக்குங்க. இந்த நாளில் நம்ம எப்படி வீட்டிலே வழிபடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் சிவபெருமானும் அம்பாலும் சேர்ந்துருக்க, பார்வதியும் சேர்ந்துருக்க படம் இருந்தாலும் சரி, இல்லை சிவபெருமான் மாத்திரம் இருக்க படம் இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சிவபெருமானுக்கு பிடித்த வில்வ மாலை வாங்கி போடுங்க. வில்வ மாலை கிடைக்கலன்னா அரளி மாலை வாங்கி போட்டாலும் ஓகே தான். அந்த வாங்கி போட்டுட்டு பின்ன அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. எப்போதுமே அகல் விளக்கில் ஏற்றுறது ரொம்ப விசேஷங்க. அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பஞ்சுத்திரி போட்டு நெய் ஊற்றி தீபமேற்றி அவருக்கு இஷ்டமான நெய்வேத்தியங்களான, அதாவது பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், அந்த மாதிரி நெய்வேத்தியம் வைக்க முடிஞ்சால் நீங்கள் வைங்க. ஒன்றுமே வைக்க முடியலையா, 2 வெத்தலை 2 வாழைப்பழம் வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு கூட அவரை வழிபாடு செஞ்சு தூப தீபம்லாம் காட்டி மனசார வழிபாடு செய்யுங்க. இந்த விரதம் இருக்கும், இது விரதம் இருந்து கூட இந்த வழிபாடு செய்யலாம். என்னென்னா, நம்ம 3 நேரம் உணவேதும் எடுத்துக்காமல் நம்ம இந்த வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்க முடியலை, அப்படி உடல்நிலை ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட இந்த வழிபாடை நம்ம செய்யலாங்க. இதை செய்யும்போது நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஏற்படும். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், கணவன் மனைவிகள் ஒற்றுமை ஏற்படும், குழந்தை பாக்கியம் கிட்டும், ஆயுள் விருத்தி நமக்கு அடையும். அதாவது இப்போ இந்த சோமவார விரதத்தை தொடர்ந்து ஒரு 16 வாரம் நீங்கள் கடைபிடிங்க. அதாவது 16 திங்கட்கிழமை கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க. இந்த நாளில் பொதுவாக நீங்கள் 2 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அன்னதானம், அதாவது தயிர் சாதம் கொடுத்தாலும் ரொம்ப சிறப்புங்க. நான் ஏன் ஒவ்வொரு வீடியோவில் அன்னதானம் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அன்னதானம் கொடுக்க நம்மளுடைய கர்மாக்கள் குறையும் போது நம்ம ஒரு பகவானிடம் வேண்டும் போது அந்த வேண்டுதலும் நமக்கு முழுமையாக நிறைவேறும். அது கொண்டு தான் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் பகல் பூரா வீட்டில் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள் 108 தடவை. ஒன்றுமே தெரியலையா, ஓம் சிவாய போற்றி, ஓம் சிவாய போற்றி, இல்லைன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி, ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு சொல்லி 108 முறை இங்கே அவருக்கு ஒரு வில்வ மலர்களாலேயோ இல்லைன்னா அரளி மலர்களாலேயோ அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் பகல் பூரா உறங்கப்படாதுங்க. ஏதேனும் ஒரு நோட் எடுத்து வச்சுட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிறது 108 தடவை எழுதிட்டு சிவனுடைய பாடல்களை வீடியோவில் அதாவது டிவியில் ஓட விட்டு கேட்டுட்டு கூட நீங்கள் அவருடைய, அதாவது சிவபெருமானே மனசளவில் நினச்சி, அதாவது பகவானே நான் உன் காலடியில் சரணடைஞ்சிட்டேன், எனக்கு எல்லா நன்மையும் நீங்கள் தான் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டி நீங்கள் அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் பக்கத்தில் சிவன் கோயில் இருந்ததுன்னா நீங்கள் சிவன் கோயிலில் போய் அங்கே ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு உங்களால் முடிஞ்ச வில்வ மாலை வாங்கி கொடுக்க முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா ஒரு நெய் தீபம் மாற்றம் ஏற்றி அவரை மனசார வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லை கோயிலுக்கு எதுக்கும் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டிலே சாயந்தரம் மறுபடியும் பூஜை ரூமில் அவர் படம் முன்ன விளக்கேற்றி வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் அவருக்கு நெய்வேத்தியமாக ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சம் சர்க்கரை ஏலக்காய் அப்படி போட்டு அதை நெய்வேத்தியம் வச்சுட்டு தூப தீபம்லாம் காட்டி மனசார வழிபடுங்க. மனசார வழிபடும்போதுன்னு என்னென்னா, எப்போதுமே நம்ம கடவுள் மீது ஒரு நம்பிக்கை வைக்கணும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அது எப்போதுமே இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கணும். அப்படின்னா தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை கேட்கறதா இருந்தால் கூட இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட கேட்டால் தான் அது கிடைக்கும். இது நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிஷனாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் அமையும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிஷனாக இந்த விரதம் இருந்து நீங்கள் சிவபெருமானை வழிபடும்போது உங்களுக்கு சகல வித சௌபாக்கியங்களும் ஏற்படுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் உங்களுக்காக சிவபெருமானிடம் வேண்டிக்கொள்ளும் உங்களுக்கு சகல செல்வ செழிப்புகளை உண்டாக்கட்டும்னு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.